உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் மாத தொடக்கத்திலேயே வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இந்த மாதம் ஆரோக்கிய தொல்லை அகலும். குரு வக்கர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவிற்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று சுக்கிரன் மேசராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாகும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அருளாளர்களின் ஆசையும் அனுபவமிக்கவரின் அறிவுரையும் இக்காலத்தில் கைகொடுக்கும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று செவ்வாய் மீனராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒருவருக்கு நன்மைதான். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் பலன் கிடைக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இந்த தடைகள் அகலும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். குருவின் வக்கர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்கர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இக்காலத்தில் ஆரோக்கியத்திற்கு அக்கறை தேவை. அதே சமயம் காரியங்களில் இருந்த தடைகள் அகலும். பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சனியும் தனாதிபதியான செவ்வாயும் 2 பேரும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தன விரயம் அதிகரிக்கும். தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை. சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்கும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் மிகுந்த கவனம் தேவை. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.